ஹாய் மக்களே! வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் இத பண்ணுங்க. நீங்க நல்லா உரிச்ச கோழி மாரி வெள்ள வெள்ளேன்னு மாறிடுவீங்க. அவ்ளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு கிரீம தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த கிரீம நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. அவ்ளோ ஒரு எக்ஸலன்ட்டான ரிசல்ட் வந்து குடுத்துருக்கு. உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி, மங்கு இருந்தாலும் சரி, கண்ண சுத்தி கருவளையம் இருந்தாலும் சரி, பிம்பிள்ஸ், மார்க்ஸ், டேன் எது இருந்தாலும் எல்லாத்தையுமே ஃபுல்லா வந்து க்யூர் பண்ணி, உங்க ஃபுல் பாடியும் நல்லா ஒயிட்டன் பண்ணி குடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு கிரீம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹோல் பாடியும் நல்லா ஒயிட்டன் பண்ணி தர மாரி ஒரு சூப்பரான கிரீம இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்டின்னா, வெல்லம் தாங்க எடுத்திருக்கோம். வெல்லத்திலேயே அம் கொஞ்சம் டார்க்கா மண்ட வெல்லம் இருக்கும். நம்ம பார்த்துருப்போம். கொஞ்சம் ஒரு எல்லோ கலர்லயும் வெல்லம் இருக்கும். நம்ம வந்து எடுத்திருக்கிறது வந்து எல்லோ கலர்ல இருக்கிற வெல்லம் தான் எடுத்திருக்கேன். டார்க்கா இருக்கிற வெல்லத்த யூஸ் பண்ணாதீங்க. இந்த வெல்லத்த வந்து நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்றதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுல வந்து நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ஃபேஸ நல்லா பிரைட்டன் பண்ணி தரதுக்கும், நல்லா க்ளோ பண்ணி குடுக்குறதுக்கும், இளமையா வச்சுக்கிறதுக்கும் இந்த வெல்லம் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இத ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு நல்ல வந்து ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் ஃபேஸுக்கு. அதுக்கு தான். ஆம், நீங்க வந்து தைரியமா இத வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு துண்டு வெல்லத்த எடுத்து இந்த மாரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும் இத யூஸ் பண்றதுக்கு. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லத்த வந்து துருவி எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போற ஒரு முக்கியமான பழம் என்ன அப்டின்னா, தக்காளி பழம் தாங்க. இந்த பழத்த தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். வெல்லத்தோட தக்காளி பழத்த யூஸ் பண்றதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இத வந்து யூஸ் பண்ணி மட்டும் பாருங்க. நீங்க ஒரு ஷாக்கிங் ரிசல்ட்ட வந்து நீங்க பார்க்கலாம். அவ்ளோ சூப்பரா ரிசல்ட் தரும். அத லைவாவே நான் உங்கள்ட்ட காட்டியிருக்கேன். ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸலன்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இந்த தக்காளி பழத்த நல்லா வாஷ் பண்ணிட்டு, இந்த மாரி குட்டி குட்டியா ரவுண்ட் ரவுண்டா நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 4, 5 பீஸ் தக்காளி பழத்த நான் ரவுண்டா கட் பண்ணிக்கிட்டேன். இப்ப இத வந்து நம்ம கைகளாலே நல்லா வந்து பெசஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இந்த மாரி பெசையும் பொழுது நல்லா நமக்கு ஜூஸ் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா அழுத்தி இந்த மாரி பெசஞ்சு விட்டிங்கன்னா, நல்லா மசிஞ்சிரும். மசிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ஜூஸ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமா நீங்க வந்து அந்த தக்காளி பழம் எடுக்கும்பொழுது நல்லா கனிஞ்ச பழமா எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு இந்த மாரி மசிச்சு விடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க மிக்ஸியில போட்டு அரைக்கலாமான்னு கூட கேட்கலாம். அந்த மாரி பண்ணாம, இந்த மாதிரி நீங்க கையிலேயே மசிச்சு எடுத்துக்கோங்க. அதனுடைய சத்துக்கள் நமக்கு முழுமையா கிடைக்கும். அதனால தான் அந்த மாரி சொல்றேன். இப்ப நம்ம ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சில நம்ம தக்காளி ஜூஸ் வந்து எடுத்துட்டோம். அதேமாரி இந்த மாரி நீங்க கையில மசிச்சு எடுத்தா தான் இந்த மாரி திக்கா நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த ஜூஸ் கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்டின்னா, எடுத்து வச்சிருக்க இந்த வெல்லத்த அப்படியே உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது கூடவே நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொடிய வந்து ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு, அம் இத வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, நம்ம இதில இன்னும் ஒரு பொருள நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் அப்படியே தண்ணியா தான் இருக்கும் உங்களுக்கு. லிக்விடா தான் இருக்கும். இப்ப அடுத்து வந்து நம்ம ஒரு கடாய் ஒண்ணு அடுப்புல வச்சுக்கலாம். அதில வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அம் அதாவது நம்ம குழம்புல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் மஞ்சள் பொடி. இந்த பொடிய தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி எடுத்துக்கிட்டேன். இத வந்து நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இது கூடவே இன்னும் ஒரு பொருளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது 2யும் சேர்க்கும்பொழுது தான் நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்ப இத வந்து நல்லா அடுப்புல வச்சு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம இத வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்து நம்ம இது கூட வந்து இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போறோம். அது என்ன அப்டின்னா, காஃபி பவுடர் தாங்க. ரூ. 2 பேக்கெட்ல நான் 1 பேக்கெட் அளவு எடுத்திருக்கேன். நீங்க நார்மலா எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. நீங்க நினைக்கலாம் காஃபி பவுடர் போட்டோனே ஒரு மாரி அம் லிக்விட் ஆயிடுமே, அப்படியே அடி பிடிக்குமே அப்படின்லாம். ஆனா அப்படித்தான் இருக்கும். நீங்க அத பத்தி ஒண்ணும் நினைக்க வேண்டாம். அத பொருட்படுத்தாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணும்பொழுது எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரி நமக்கு நல்லா எல்லாமே சேர்ந்து அப்படியே திரண்டு நமக்கு வரும். ஆனா, நம்ம கரெக்ட்டா அந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தா தான் எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒண்ணா வரும். பாருங்க, இருக்க இருக்க நல்லா அப்படியே எல்லாம் சேர்ந்து திரண்டு வருது பாருங்க. அந்த காஃபி பவுடரோட நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். இந்த மஞ்சள் பொடியும் சேர்ந்து.
என்னடா கட்டி கட்டியா இருக்கே! இது எப்படி நம்ம யூஸ் பண்றது? அப்படின்னு தான் நெனைப்பீங்க. கண்டிப்பா சூப்பரா யூஸ் பண்ணலாம். நான் எப்படின்றத உங்கள்ட்ட சொல்றேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான், உங்களுக்கு நான் இத எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றேன், எப்படி யூஸ் பண்றேன், எப்படி நமக்கு ரிசல்ட் வந்து எக்ஸலன்ட்டா கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. பாருங்க எப்படி வந்துருச்சுன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரும். என்னடா இது இப்படி கட்டியா இருக்கே! இத எப்படி யூஸ் பண்றது? அப்படின்ட்டு நான் சொல்றேன் எப்படின்ட்டு. இப்ப நமக்கு சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு பொடி. கொஞ்சம் அடி பிடிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும் முக்கியமா. பாருங்க இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு சின்ன தட்டுக்கு மாற்றிடலாம். இதை நல்லா ஆற விட்டுறலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும். நம்ம ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி பழமும் வெல்லம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பவுலில் இதை வந்து கொட்டிடலாம். கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரைஞ்சி சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடும். அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறது கோல்கேட் பேஸ்ட்டு தாங்க. நீங்கள் எந்த வகையான பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் பேஸ்ட்டை யூஸ் பண்ணால் எப்படி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் யூஸ் பண்ணி மட்டும் பாருங்கள், விடவே மாட்டீங்க. இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டியதில்ல. வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் உங்கள் ஹோல் பாடிக்கும் இதை வச்சு ஒரு ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சு பாருங்கள். இதனுடைய ரிசல்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கோல்கேட் பேஸ்ட் அப்புறமேட்டு நம்ம சேர்த்துருக்க இந்த பொடி எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்க்ரப் மாதிரின்னு சொல்கிறத விட ஒரு க்ரீம் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா க்ரீமியாக நமக்கு வந்துடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்காது. நீங்க நினைக்கலாம், அப்படியெல்லாம் கட்டியா திரண்டு தானே வந்துச்சு. இது எப்படி மிக்ஸ் ஆனுச்சு அப்படின்ட்டு. கண்டிப்பா அது வந்து அந்த ஈரம் பட்டோனே எல்லாமே நல்லா கரைஞ்சு சூப்பரா மிக்ஸ் ஆயிரும். இப்ப நம்ம இத வந்து அப்ளை பண்ண போறோம். நான் வந்து என்னுடைய கைகள்ல ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. என் கையில கிடைக்கிற ரிசல்ட்ட நீங்க பார்த்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலன்ட்டான ரிசல்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது லெஃப்ட் ஹேண்டில தான் நானு அத அப்ளை பண்ணி காட்ட போறேன். கை பாருங்க எவ்வளோ டேனா இருக்கு அப்டின்ட்டு. ஆனா இந்த டேன வந்து எப்படி ரிமூவ் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலன்ட்டான ரிசல்ட் வந்து இதில கிடைக்கும் எனக்கு. இப்ப நம்ம ஃபுல்லா இந்த மாரி அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸா இருந்தா நல்லா நார்மலா வாஷ் பண்ணிட்டு, ஏதாவது ஃபேஸ் வாஷோ அல்லது சோப்போ போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் மட்டும் இல்லங்க, ஹோல் பாடிக்குமே இத நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்லலாம் செயின் போட்டு அப்படியே கருகருன்னு திட்டு மாதிரி இருக்கும். போகவே போகாது. என்னதான் பண்ணாலும் போகாதுங்க. அதேமாரி முட்டி, கை, கால்கள் இந்த மாரி இடங்கள்லாம் கருந்திட்டுக்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்க, அதெல்லாம் உடனே ஒரே டைம்லேயே எடுத்துருங்க. அவ்வளோ சூப்பரா ரிசல்ட் குடுக்கும். இப்ப நம்ம ஃபுல்லா கையில அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிட்டு, இத வந்து நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் விட்டா போதும். அதே மாரி நீங்க ஹோல் பாடிக்குமே அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் விட்டீங்கன்னா, அதுக்கப்புறமேட்டு ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னா, சான்ஸே இல்லங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இந்த மாரி ஸ்க்ரப் பண்ணும்பொழுது, உங்களுக்கு டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி, ஃபேஸ வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த பேக்க யூஸ் பண்ணீங்கன்னா போதும். நீங்க 1 மாசத்திலேயே பயங்கர பிரைட்டா மாறிடுவீங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எவ்ளோ வித்தியாசம் இருக்கு. நீங்க ஸ்டார்ட்டிங்ல பார்த்த என்னுடைய கைக்கும், இப்ப இருக்கிற என்னுடைய கைக்கும் எவ்ளோ வித்தியாசம் இருக்குன்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. பாருங்க எப்படி இருக்குன்னு. லெஃப்ட் ஹேண்ட் எப்படி இருக்கு, ரைட் ஹேண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரைட் ஹேண்ட் பார்க்கறதுக்கு டல்லா இருக்கு. ஆனா லெஃப்ட் ஹேண்ட் வந்து நல்லா பிரைட்டா இருக்கு பாருங்க. ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி நம்ம முகமும் மாறிடும். கையும் பாருங்க அந்த அளவுக்கு நல்லா பிரைட்டா க்ளோ கிடைச்சிருக்கு பாருங்க. ஸ்க்ரப் பண்ணா தான் உங்களுக்கு இந்த மாரி க்ளோ நமக்கு கிடைக்கும். அவ்ளோ சூப்பரா ரிசல்ட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் இது. இத வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால உங்களோட நானு ஷேர் பண்ணிக்கிறேன். இத நீங்க வாரத்துக்கு ஒரு டைம் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினச்சீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லங்க,
மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.